வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 11 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு காலை அறிவித்ததை விட கூடுதல் மழைப்பொழிவு பல இடங்களில் கிடைத்திருக்கிறது. நாம் அறிவித்ததை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தூத்துக்குடி மாவட்ட கரையோரத்தில் கனமழை பெய்யும் என்று சொல்லியிருந்ததை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு அதிகாலையில், அதாவது நேற்றைய அறிக்கையில் இன்றைக்கு அதிகாலை, கடந்த அதிகாலையில் நல்ல மழைப்பொழிவு பொழியும் என்று அறிவித்த நிலையில் தூத்துக்குடி விமான நிலையம் 7 சென்டிமீட்டர் மழை, 7 சென்டிமீட்டர்னா 70 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தூத்துக்குடி 4 சென்டிமீட்டர், அதாவது 40 மில்லிமீட்டர். பழைய தாலுகா அலுவலகம் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் 3 சென்டிமீட்டர் தலா. காரைக்கால், திருவிடைமருதூர் தஞ்சாவூர் மாவட்டம், காரைக்கால் AWS தலா 2 சென்டிமீட்டர். தூத்துக்குடி ரயில் நிலையம் தூத்துக்குடி மாவட்டம், ஐயம்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம், சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம், நன்னிலம் திருவாரூர் மாவட்டம், கீழ் அணைக்கட்டு தஞ்சாவூர் மாவட்டம், ஓட்டப்பிடாரம் தூத்துக்குடி மாவட்டம், குறுங்குளம் தஞ்சாவூர் மாவட்டம், ஊத்து திருநெல்வேலி மாவட்டம், திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர் மாவட்டம், பூதலூர் தஞ்சாவூர் மாவட்டம், ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம், கீரனூர் புதுக்கோட்டை மாவட்டம், வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம், நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம், நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டம், நாலுமூக்கு திருநெல்வேலி மாவட்டம், மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் தலா 1 சென்டிமீட்டர். இப்படி இருக்கிற நிலையில் இந்த சுற்றின் மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருந்து விலகியது எனலாம். நாளைக்கு பெருசாக மழை இருக்காது, இருந்தாலும் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஒரு சில இடங்களில் தூறலுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சமான வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 36 டிகிரி பதிவாயிருக்கு. அவ்வளோதான். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 36 தான் பதிவாகும். அதில் இந்த கோவில்பட்டி, மதுரை, ஈரோடு எல்லாம் சொல்லியிருந்தோம். அதில் வேலூர் குறைவாக இருக்குன்னு சொன்னோம். வேலூரை விட ஈரோடு குறைந்திருந்தது, ஆனால் மதுரை கொஞ்சம் உயர்ந்திருந்தது, 36 டிகிரி செல்சியஸ். இது குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியில் இரவு நேர வெப்பநிலை நம்ம என்ன சொன்னோம், ஆந்திர எல்லையோரத்தில் ரொம்ப குறைவாக இருக்கும்னு சொன்னோமா, 18.5 டிகிரி தான் ஆந்திர எல்லையோரம் திருத்தணியில். உதகமண்டலத்தில் 6.8 டிகிரி செல்சியஸ் தான் குறைந்தபட்ச வெப்பநிலை மலைப்பகுதியில். எப்படி வெப்பநிலை ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டது. இந்த நிலை நாளையும் தொடரும். ஆனால் அதாவது 10, 11, 12 இந்த 3 நாள் என்ன சொல்லியிருந்தோம், மேகமூட்ட வானிலைன்னு சொல்லியிருந்தோம். மழை, நனைக்கும் மழை. தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை இருக்குன்னு சொன்னோம். கொஞ்சம் கனமழை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குன்னு சொன்னோம். அது முடிந்து விட்டது. இன்றைக்கும் அந்த நேரம் முடிந்து விட்டது. நாளைக்கு மேகமூட்ட வானிலையும் ஒரு சில இடங்களில் தூறல் மட்டும்தான். இதற்கு அடுத்த மழை எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி தான். சரி, இன்றைக்கு தேதி 11. ஆக அடுத்த மழை 17ஆம் தேதி தான். இன்னும் ஒரு வாரத்திற்கு, ஒரு 5-6 நாட்களுக்கு மழை வாய்ப்பு இல்லை என்று தான் சொல்லணும். அடுத்தபடியாக வெயிலை பொறுத்த வரைக்கும், ஆனால் அந்த 17ஆம் தேதியிலிருந்து 5 நாட்களுக்கு இடி மின்னல், நல்லா அழுத்தி சொல்கிறேங்க இல்லைங்க, இடி மின்னல், கனமழை ஆங்காங்கு இருக்கும். இடி மின்னல் குறிப்பிடும்படியாக, வியப்பூட்டும்படியாக சத்தமும் அதிகமாக இருக்கும், இடி முழக்கமும் அதிகமாக இருக்கும், மின்னல் வெட்டும், மின்னலோட ஒளி கொடி இதெல்லாம் ரொம்ப பெரிதாக இருக்கும். எப்போ 17, 18, 19, 20, 21, 24ஆம் தேதி வரைக்குமே இருக்கும். 24ஆம் தேதி வரைக்கும் இந்த வானிலை. அப்போ 17 தான் மழை தொடங்குது. எங்கே மழை தொடங்கும் 17ஆம் தேதி முதல் மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக எல்லையோரமும் கர்நாடகம் தான் முதல்ல தொடங்கும். அடுத்தது கேரள எல்லையோரம் தொடங்கும். அடுத்தது ஆந்திர எல்லையோரம் தொடங்கும். அதோட தீவிரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி முதல் திருப்பதி வரைக்கும் உள்ள அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அப்படியே ஊடுருவி கல்வராயன் மலைப்பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தருமபுரி மாவட்ட மலைப்பகுதிகள், கர்நாடக எல்லையோர மலைப்பகுதிகள், ஈரோடு மாவட்ட மலைப்பகுதி, சேலம், நாமக்கல் மாவட்ட மலைப்பகுதிகள், இதெல்லாம் ஒரு மழைப்பொழிவை, நல்ல மழைப்பொழிவை 17ஆம் தேதியிலிருந்து கொடுக்க தொடங்கும். 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் தினசரி மதியத்திற்கு மேலே, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை வரை தொடக்கம் வடமேற்கில் தொடங்கும், தென்கிழக்கில் நிறைவடையும். அதாவது பெங்களூர் பக்கத்தில் உருவாகி அது டெல்டா மாவட்டங்கள் நோக்கி வரும். சில நாள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பக்கம் உருவாகி அது அப்படியே கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை நோக்கி வரும். சில நாள் அப்படியே ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டமும் உருவாகும். அது அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படி வடமேற்கில் உருவாக்கி தென்கிழக்கே செயலிழக்கும்.
படிப்படியாக 17 நள்ளிரவு அதிகாலை தான் வந்து சேரும். 18ஆம் தேதி மதியமே பரவலாகும். மாலை இரவுலேயே வந்துடும் கடலோரத்திற்கு. 18 19 பரவலாகும். தென் மாவட்டங்களுக்கு உண்டு. மேற்கு மாவட்டம், பாலக்காடு, கணவாய் எல்லாமே உண்டு. திண்டுக்கல், திருப்பூர் எல்லா மாவட்டங்கள்னு சொல்லிட்டேன். தென் மாநிலங்கள் முழுவதுமே மழை வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான். இடிமழை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் புரியும். இடிமின்னல் கடுமையா இருக்கும். உங்களுக்கு ஒதுக்கிட்டு அருகில பெய்யும், அருகில ஒதுக்கிட்டு உங்களுக்கு பெய்யும். ஆனால் பயங்கரமா அனைவரும் உணரும்படியாக இருக்கும் அந்த இடிமின்னல். அதாவது மாவட்டம் முழுவதுமே அதை உணரும்படியா. திருச்சியில மின்னல் அடித்தாலும் அது வேதாரண்யத்துல பார்க்கலாம். நீலகிரி, கரூர்ல மின்னல் அடித்தாலும், அது கிருஷ்ணகிரி, தருமபுரியில் அடித்தாலும் திருச்சி வரைக்கும் தெரியும் அளவிற்கு உயர்ந்த ஒரு மின்னல் ஓட்டம் இருக்கும். அப்படி ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகுது வரக்கூடிய 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும். மாலை, இரவு, நள்ளிரவு மழை. அதிகாலையிலும் இருக்கும் கடலோரம் வந்து. கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் 19, 20, 21 தான் தெரியுது கடலோரத்திற்கு நல்ல மழை. 18 வரும். 19, 20, 21, 22 எல்லாம் கடலோரத்துக்கு நல்ல மழை பொழிவு கொடுக்கும். வெயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கு இருந்த வெயில் போலதான் நாளைக்கு இருக்கும். 36 டிகிரி, 37 டிகிரி இருக்கும். 38 போக வாய்ப்பு இல்லை. 36 தான் தொடும். 36 ஈரோடு, மதுரை, சேலம், கரூர், அப்பப்போ வேலூர் உயரும். ஆனால் எல்லாமே 36க்குள்ள தான் இருக்கும். 37 தொட்டுட்டாலும் மீண்டும் 36க்கு அடுத்த நாள் வந்துடும். ஒரே ஒரு நாள் 37 தொடலாம். அது 13, 14ஆம் தேதி. 13, 14ஆம் தேதி 38 தொடும். ஆனால் ஒரு நாள் மட்டும் தான் தொடரலாம். 37 தான் தொட வாய்ப்பு இருக்கு. 38 தொட்டா 100 டிகிரி, அவ்வளவுதான். அதுவும் வேலூரோ அல்லது ஈரோடோ தான் இருக்கும். 37, 36 டிகிரி தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் 95, 96, 98க்குள்ள தான் இருக்கும். இந்த வெப்பநிலை நிலவும் வரக்கூடிய நாட்கள்ல. மேகமூட்டம் வந்து வரக்கூடிய 14ஆம் தேதியிலிருந்து மேகமூட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆனா அது மழையா மாறுறதுதான் 17. 14 மேகமூட்டம் இருக்கும் குழப்பம். 15 மேகமூட்டம் இருக்கும் குழப்பம். 16, 17 மேகமூட்டம் இருக்கும். 17ஆம் தேதி மாலை இரவு தான் அந்த மழைப்பொழிவு கடலோரம் உள் மாவட்டங்களுக்கெல்லாம் வர தொடங்கும். ஆக மழை உறுதி. பரவலான மழைப்பொழிவும் இருக்கு சில மாவட்டங்கள்ல. ஆனால் அருகருகே ஒதுக்கும். ஆனால் இப்ப இருக்கிற மழையெல்லாம் சும்மா பெயரளவு தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 15ஆம் தேதிக்கு மேல 22ஆம் தேதிக்குள்ள வலுவான நிகழ்வு இருக்கு. நல்ல மழைப்பொழிவை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த நிகழ்வு தான் அது. மழைப்பொழிவுல தான் வலுன்னா புயலோ காத்தோ கிடையாது. நல்லா அச்சப்பட வேண்டாம். மழைப்பொழிவு வலுவா இருக்கும். தென் மாநிலங்கள் முழுவதுமே மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில இருகாற்று இணைவு இருக்கும். ஆகவே நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இடி மின்னலுடன் கூடிய மழை. இடி மின்னலுக்கு பஞ்சம் இருக்காது. மழையை விட இடி மின்னல் அதிகமா இருக்கும். மழையும் நல்ல மழைப்பொழிவை தரும் என்பதுதான் இப்படி ஆய்வறிக்கையின் சுருக்கம். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். வானிலிருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.